Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy channel. நான் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். 2025 கரியர் கைடன்ஸ்ல நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பேராமெடிக்கல் கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டாப் 10 பேராமெடிக்கல் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பிஎஸ்சி நர்சிங்கும் பிஃபார்ம் தான். இந்த பிஃபார்ம் படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸா இந்த பிஃபார்ம் இருக்கு. எஸ்பெஷலி பாய் ஸ்டூடெண்ட்ஸு இந்த கோர்ஸ் அதிகமாக விரும்பி எடுப்பாங்க. என்ன காரணம்னா ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பிஃபார்ம் கோர்ஸுக்கான கவர்மெண்ட் காலேஜஸ், எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அந்த கவர்மெண்ட் காலேஜஸில் கட் ஆஃப் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் அந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுக்கலாம், முடிச்சதுக்கப்புறமா எந்தெந்த கம்பெனிஸில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் டாப் 10 கம்பெனிஸ் என்ன, இந்தியாவில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் டாப் 10 கம்பெனிஸ் என்ன, அப்ராடில் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்காதவங்க. என்ன காரணம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு இருக்கிறது 120 சீட்டு தான். அந்த 120 சீட்டுக்குள்ளார நம்ம சீட்டு எடுக்க முடியல அப்படின்னா நம்மளோட அடுத்த சாய்ஸாக இருக்கிறது ப்ரைவேட் காலேஜஸ் தான். முதல்ல பிஃபார்ம் கோர்ஸுக்கான ப்ரைவேட் காலேஜஸ் எந்தெந்த ஊரில் இருக்குது, அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு சீட்டு கிடைக்கும், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 12th முடிச்சதுக்கு அப்புறமா என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. எந்தெந்த கோர்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படணும், அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பிஃபார்ம் கோர்ஸுக்கு பிரைவேட் காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது லாஸ்ட் இயர் டேட்டா தான். ஒரு வருஷத்துக்கு 43,000 நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் பிரைவேட் காலேஜ் இந்த கோர்ஸ் கிடைச்சதுன்னா. இது 43,000 அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இந்த டியூஷன் ஃபீஸ் இல்லாம சப்போஸ் நீங்க வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கண்டிப்பா கட்டி ஆகணும். லேபுக்கு தனியா ஃபீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கட்டி ஆகணும். புக் சார்ஜ் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இந்த டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்யூனிட்டிஸ், என்னென்ன கம்யூனிட்டிஸ் பாருங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த 3 கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட் அல்லது கார்டியனோட ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2,500, 2,50,000க்கு உள்ளார இருந்துச்சு அப்படின்னா, அல்லது ஷெட்யூல்டு கேஸ்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, ஷெட்யூல்டு காஸ்ட்ல கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் ஆனுவல் இன்கம் 2 lakhsக்கு உள்ளார இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டியூஷன் ஃபீஸை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இந்த சொன்ன கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சதுன்னா எடுங்க. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. இந்த டியூஷன் ஃபீஸை கவர்மெண்ட் பே பண்ணிடும். அதனால நீங்கள் மற்ற ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட் சீட்டு கிடைச்சா எவ்வளோ ஃபீஸ் கட்டுவீங்களோ அதே ஃபீஸை தான் நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ்லையும் கட்ட போகிறீங்க. அதனால நல்ல காலேஜாகவே பார்த்து சீட் எடுங்க. அடுத்து தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் ஃபார்மசி காலேஜ் பிஃபார்ம் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரேங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காலேஜ், செகண்ட் காலேஜ், இதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற ரேங்கிங்கில் நான் கொடுக்கல. காலேஜை சூஸ் பண்ணுறது, அதில் படிக்க போகிறது எல்லாமே நீங்கள் தான். ஒரு ஐடியா தான் கொடுக்குறேனே தவிர இது பெஸ்ட்டான காலேஜ், இது பெஸ்ட் இல்லாத காலேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் சொல்ல வரல. இந்தந்த காலேஜ் இருக்குது, இந்தந்த காலேஜில் இவ்வளோ ஃபீஸ், இந்த காலேஜில் இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்குறேன். காலேஜை சூஸ் பண்ணுறதும் சரி, அங்கே போய் படிக்கிறதும் சரி உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. அதுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பாக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ், கோயம்புத்தூர். இந்த காலேஜ் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸு, டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு சூஸ் பண்ண ஒரு காலேஜ். 195 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படிங்கிறதுனால பிரைவேட் காலேஜில் அதிக பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலேஜா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு. இந்த காலேஜில் நமக்கு 170க்கு மேலே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, கோயம்புத்தூர். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 165க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் கிடைக்கும்.
190க்கும் சீட்டு கிடைக்கலாம், 165க்கும் சீட்டு கிடைக்கலாம், ஒரு சில நேரத்துல 150க்கும் சீட்டு கிடைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அந்த வருஷம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்கை பொறுத்து ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் மாறும். அதனால இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அனாலிசிஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த கட் ஆஃப் எக்ஸாக்டா வரும்னு சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜ் சீட்டு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வள்ளலார் காலேஜ் ஆஃப் பார்மசி ஈரோடு 150 பிளஸ் இருந்ததுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் பார்மசி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் பிளஸ் பார்மசி காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி. இங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் நல்லா இருக்கும். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 160 பிளஸ் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். நான் வந்து ஓவரால் கம்யூனிட்டிக்கு சொல்றேன். ஓவரால் கம்யூனிட்டினா இட் இன்க்ளூட்ஸ் பிசி, எம்பிசி, அடுத்து பிசி முஸ்லீம், அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து தான் அந்த கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கிறேன். கம்யூனிட்டிஸ் கட் ஆஃப் இப்போ நான் சொல்லலை, அடுத்த வீடியோவில் வேணா உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் கட் ஆஃப் நான் கொடுக்குறேன். அடுத்து ஸ்ரீ மரியம் காலேஜ் ஆஃப் பார்மசி தென்காசி 120 பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 120 கட் ஆஃப்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால 12th முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறத விட நான் மெடிக்கல் லைன்ல போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்மசி பிஃபார்ம் அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸ். நல்லா நம்பி எடுக்கலாம் இந்த கோர்ஸ். அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் பார்மசி ஆனந்த் நகர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 155 பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் 140 பிளஸ் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அன்னை வேளாங்கண்ணி பார்மசி காலேஜ் சைதாப்பேட் சென்னை 170 பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் பார்மசி திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 155 பிளஸ் இருந்துச்சுன்னா அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. KMCH காலேஜ் ஆஃப் பார்மசி கோயம்புத்தூர் 160 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மேக்சிமம் இந்த பார்மசி காலேஜ் எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. ஓகே, ஸ்ரீ இந்திரா கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை ரோட்டில் இருக்கு 145 பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஆக்சுவலா ஒரு சில காலேஜஸ்ல கம்யூனிட்டியை பொறுத்து மாறும். ஒரு சில கம்யூனிட்டிக்கு 110 அல்லது 120 அந்த ரேஞ்சிலே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கிறேன். ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிசி கம்யூனிட்டிக்கு அதோட கொஞ்சம் கம்மியா, எஸ்சி எஸ்டிக்கு அதோட ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். தெரிஞ்சாதான் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கும், இந்த மார்க்குக்கு அப்படி இந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று உங்க சரௌண்டிங்ல உங்க ஏரியா பக்கத்துல எந்த பார்மசி காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த லிஸ்ட். இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சாலும் நீங்க எடுக்கலாம். தாகூர் காலேஜ் ஆஃப் பார்மசி வண்டலூர் சென்னை 165 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ட்ரா காலேஜ் ஆஃப் பார்மசி தாசில்தார் நகர் மதுரை 135 பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஎம் காலேஜ் ஆஃப் பார்மசி மேலூர் ரோடு உத்தங்குடி மதுரை 125 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் பார்மசி மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெடிக்கல் பேராமெடிக்கல் எல்லாமே டாப் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் பார்மசி 120 பிளஸ். இதோட கட் ஆஃப் அதிகமாகலாம், குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் செய்யலாம். அதனால காலேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ சாஸ்தா பார்மசி காலேஜ் சென்னை 100 பிளஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் அண்ட் ரிசர்ச் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் 160 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயா காலேஜ் ஆஃப் பார்மசி சென்னை 165 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாவை காலேஜ் ஆஃப் பார்மசி நாமக்கல் 146 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் 130 பிளஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நந்தா காலேஜ் ஆஃப் பார்மசி ஈரோடு 155 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியார் காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் திருச்சிராப்பள்ளி 150 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீனிவாசன் காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் சமயபுரம் திருச்சி 140 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பல்லோ காலேஜ் ஆஃப் பார்மசி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் 120 பிளஸ் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பாய் மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை 120+ இருந்தால் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெரம்பலூர் 130 இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இது எல்லாமே பிரைவேட் காலேஜஸ்ல டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ். இந்த மாதிரி காலேஜஸ்ல எந்த காலேஜ் வேணாலும் நீங்க சீட் எடுத்து படிக்கலாம். ஸ்பெஷலி ஆதிபராக் சக்தி காலேஜா இருக்கட்டும், தனலட்சுமி சீனிவாசன், இது எல்லாமே மெடிக்கல் காலேஜோட அட்டாச்சா இருக்கக்கூடிய ஒரு சில காலேஜஸ். அந்த மாதிரி காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பார்மசூட்டிக்கல் எடுக்கணும்னு முடிவு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ் அட்டாச்சா இருக்கிறதா எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். மற்ற காலேஜ்ல எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. மற்ற காலேஜ்லயும் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். மெடிக்கல் காலேஜில் அட்டாச்சா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ அல்லது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைவேட் காலேஜஸ்ல 2035 சீட் வரைக்கும் கவுன்சிலிங் வந்திருக்கு. இந்த 2035 சீட்ல எல்லா சீட்டுமே நமக்கு கவுன்சிலிங் வராது. இதுல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு 2 கேட்டகரி இருக்கும். இந்த கவர்மெண்ட் கோட்டாங்கிறது உங்களுக்கு 60% ஆகும், மேனேஜ்மெண்ட் கோட்டா 40% ஆகும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மைனாரிட்டி காலேஜ்னா இந்த ரேஷியோ மாறும். உங்களுக்கு சீட் எடுக்கும்போது கவர்மெண்ட் கோட்டால எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அதிகமாகும். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சொன்னாலே ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு, அந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கணும். பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இந்த ஃபார்மசி கோர்ஸை வச்சுக்கோங்க. பயாலஜி படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் ஃபார்மசி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படணும், இந்த வருஷம் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதில் மறக்காம ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப்பாக நினச்சி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. அடுத்த வீடியோவில் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் கோர்ஸோட டீட்டெயில், அது எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.